வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்புக்கான இயல் 2ல உள்ள வினாக்கள் பார்க்க போறோம். இயல் 1க்கான புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ இயல் 2க்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். உயிருக்கு வேர் அப்படிங்கிறதுலேருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் HBSக்கான அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதனையும் விலங்குகளையும் டேஷ் மொழியாகும். மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும். இங்கே வேறுபடுத்துவது அப்படின்னு வரணும். மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது அப்படின்னு வரணும். ஓகே, திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மொழி தமிழ். காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மொழி தான் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். ஓகே, தேடிக்கொண்டிருக்கின்றேன். சரியா? என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். ஓகே, கீழ்காணும் துணை வினைகளை பயன்படுத்தி புதிய தொடர்களை அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வேண்டும் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? வேண்டும்க்கு துணை வினையை பயன்படுத்தி என்ன எழுதலாம்னா, வேண்டும் அப்படின்னா ஆசிரியர் கூறும் அறிவுரையை கேட்க வேண்டும். ஆசிரியர் கூறும் அறிவுரையை கேட்க வேண்டும். சரியா? அடுத்தது பார் அப்படிங்கிறதுனா தந்தை சொன்னது சரியா தவறா என்று எண்ணிப்பார். தந்தை சொன்னது சரியா தவறா என்று எண்ணிப்பார். ஓகேவா? அடுத்து உள் அப்படிங்கிறத வச்சு எழுதுவோம். உள் வந்து எப்படி எழுதலாம்னா, மனதில் உள்ளதை சொல்க. மனதில் உள்ளதை சொல்க. மனதில் உள்ளதை சொல்க. அடுத்தது வா. இந்த வாவை வச்சு எழுதுறோம். வாவை வச்சு எழுதும்போது எப்படி எழுதுறோம்னா, நேரில் வா பேசிக்கொள்வோம். நேரில் வா பேசிக்கொள்வோம். அடுத்தது விடு. அதை வச்சு எழுதுறோம். விடு வச்சு எழுதும்போது என்ன எழுத போறோம்னா, தீய பழக்கங்களை விட்டுவிடு. தீய பழக்கங்களை விட்டுவிடு. சரியா? ஓகே, இப்போ பாருங்க, பிறமொழி சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ் சொற்கள் எழுதுறோம். மார்னிங் எழுந்து, ப்ரஷ் பண்ணி, யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதணும்னா, காலையில் எழுந்துவிட்டால், பல் துளக்கி முடித்தால், ப்ரஷ் பண்ணினா தானே, பல் துளக்கி முடித்தால், சீருடை அணிந்து கொண்டால், ஏன்னா யூனிஃபார்ம். ஓகே, சீருடை அணிந்து கொண்டால் ஸ்கூலுக்கு போனால், பள்ளிக்கு புறப்பட்டு போனால், ஓகே, புரியுதா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கீழே. மிசைனா என்னன்னா மேலேன்னு அர்த்தம். இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அவசரப்பட்டு நம்ம டிக் பண்ணிடக்கூடாது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மிசைனா மேலே, ஆனால் எதிர்ச்சொல் வந்து கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாதது எது அப்படின்னா புலரி. ஓகேவா? இதெல்லாம் நீர்நிலைகளோடு தொடர்புடையது. புலரி மட்டும் நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லை. அடுத்து நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா யார் சொன்னதுன்னா திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார் சொல்லியிருப்பாங்க. மாமலை போற்றதும் இளங்கோடிகள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஓகே. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைந்து வந்து விட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. இது ஆன்சர். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. மல்லல்னா வளம். ரொம்ப முக்கியமானது. மல்லல்னா வளம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இங்கே பாருங்க,
இது வந்து பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழில் மொழிபெயர்க்கும். இந்த மாதிரி கேட்கவும் சான்சஸ் இருக்குது. எவ்ரி ஃப்ளார் இஸ் எ சோல் பிளாசமிங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். ஓகேவா? அடுத்தது சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றன் மறைவிலிருந்தே புதியன தோன்றும். இதோட ஆன்சர் என்னன்னா ஒன்றன் மறைவிலிருந்தே புதியன தோன்றும். சரியா? சன்செட் இஸ் ஸ்டில் my favorite color and rainbow is second. ஒன்றன் மறைவிலிருந்தே புதியன தோணும். And early morning walk is blessing for the whole day. இது என்ன சொல்றாங்கன்னா நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும். And early morning walk is blessing for the whole day. நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? just living is not enough, one must have sunshine, freedom and little flower. இது என்ன சொல்லிருக்காங்க? லட்சியம் உள்ள வாழ்வே சிறந்த வாழ்வாகும், வெறும் வாழ்வு வீணானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லட்சியம் உள்ள வாழ்வே சிறந்த வாழ்வாகும். லட்சியம் உள்ள வாழ்வே சிறந்த வாழ்வாகும், வெறும் வாழ்வு வீணானது. ஓகே ஓகே. அடுத்து பிழைகளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையில் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியதுன்னு இருக்கு. கட்டினார் அப்படின்னு வந்திருக்கணும். கட்டினார். மதியழகன் தீக்காயணி ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர் வைத்தாள். இங்க வந்து ஆண்பால் இருக்கு, ஆனால் பெண்பாலுக்கு உள்ளதை சொல்லியிருக்காங்க. ஸோ வைத்தான். மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றதுன்னு எழுதணும். புரிகின்றன வரக்கூடாது. நீலனும் மாலனும் அவசர கால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கின்றார்கள். சூறாவளியின் போது மேல்மாடி தாங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பித்தனர். சரியா? சூறாவளி போது மேல்மாடி தங்காமல் தரைத்தளத்திலே தங்கியதால் தப்பித்தனர். ஓகே. அடுத்தது பாருங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆற்றங்கரையோரம் இதுலேருந்து என்னென்ன எழுத்துக்கள் சொல் பிரித்து எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. கடையெழு வள்ளுகள்னா கடை எழு வள்ளல்கள். எடு பார் கை பிள்ளை இப்படி பிரிக்கலாம். தமிழ் விடு தூதுன்னு பிரிக்கலாம். பாய் மரம் கப்பல்னு பிரிக்கலாம். எட்டு கால் பூச்சின்னு பிரிக்கலாம். ஸோ ஓகே. கந்தினா என்ன மீனிங் அப்படின்னா கந்தகம், கழுகு, வாசம், தவப்பன். இதான் இதோட அர்த்தம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து நெடிலுக்கு என்னன்னா நெட்டெழுத்து, மூங்கில். ஓகே. அடுத்து பாலி கொடுத்துருக்காங்க. அணை, ஆலமரம், எல்லை. அடுத்து மகினா என்னன்னா பூமி, பசு. அடுத்து கம்புல் கொடுத்துருக்காங்க. கம்பங்கோழி, சங்கு, வானம்பாடி. இதுதான் இதோட அர்த்தம். அது கை சாத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கையெழுத்து. கை சாத்துனா கையெழுத்து. சரியா? ஓகே. அடுத்தது என்ன? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பார்த்தேன் முதல் வினையை வச்சு வேறுபட்ட வினையச்சங்களை பற்றி முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தேன் இது எப்படி எழுதலாம்? எழுதி பார்த்தேன், படித்து பார்த்தேன் இப்படி எழுதலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து கொடுத்தார்ன்னு இருக்கு. எழுதி கொடுத்தார், படிக்க கொடுத்தார் அப்படி எழுதலாம். நடந்தான் அப்படின்னு இருக்கு. நடந்தான எப்படி எழுதலாம்? நடந்தான், பார்த்து நடந்தான் அப்படின்னு எழுதலாம். பார்த்து நடந்தான். கேட்டு நடந்தான் அப்படின்னு எழுதலாம். ஓகே. அது வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறது வந்து சேர்ந்தார் அப்படின்னு எழுதலாம். வந்து சேர்ந்தார்.
ஓகே, பார்த்து அமைத்தோம், பார்த்து அமைத்தோம் இப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. முதல் வினையும் துணை வினையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த இயல் 2க்கான புக் பேக் கொஷின் பார்த்துட்டோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இயல் 3க்கான இது பார்க்கலாம். ஓகே, புக் பேக் கொஷின் பார்க்கலாம். தேங்க்யூ.